கண்ணுக்கு அருகாமையில் இந்த பட்டாசுகளை வெடிக்காதீர்கள். அந்த கண்ணிலே ஏற்படக்கூடிய அந்த சிறு பொறியானது கண்ணிலே ஏற்பட்டால் கண் பார்வைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும். 2வது, நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பட்டாசை வெடிப்பதை தவிருங்கள். மருத்துவமனைகள் இருக்கிற இடங்களிலே பட்டாசை தவிருங்கள். ஆஸ்துமா மற்றும் இருதய நோய் போன்ற நோய் உள்ளவர்கள் இருக்க இடங்களிலே இந்த பட்டாசு வெடித்து அதனால் ஏற்படைய புகையானது அவர்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. அது மேலும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயமாக அது தற்போது உள்ளது. எனவே இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள் இருக்க இடங்களிலே அதிக புகையை கக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காதீர்கள். இறுக்கமான ஆடை அணியுங்கள். பட்டாசு வெடிக்கும் போது ஒரு வாளியிலே தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள். வெடித்த பட்டாசை கண்டிப்பாக அந்த தண்ணியில் போடுங்க. அதை கீழே போட்டுட்டு போயிடுவீங்க. பின்னாடி நம்ம குழந்தைய இன்னொன்று வந்து அதை மெரிச்சு காலில் புண்ணு வந்து. அது மாதிரி பட்டாசு எல்லாம் கும்பலாக வச்சுட்டு பக்கத்திலே வெடிக்காதீங்க. அந்த பட்டாசுலேருந்து வரக்கூடிய தீப்பொறியானது இந்த கும்பலாக வச்சிருக்கிற இந்த பட்டாசு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு பட்டாசுலேயே நீங்கள் கவனிக்காத போது பட்டு அதுவும் சேர்ந்து வெடிக்கும். அதே மாதிரி குடிசை பகுதிகள், வைக்கோல் போர் உள்ள இடங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள், வாகன நிறுத்தும் இடங்கள், கம்பெனிகள் இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் பட்டாசு வெடிக்காதீங்க. மேலே சென்று சென்று வெடிக்கக்கூடிய எல்லா பட்டாசையுமே எங்கே வச்சு வெடிக்கணும்னா திறந்த வெளியில் தான் வச்சு வெடிக்கணும். சாலையிலே வச்சுட்டு நம்ம பாடுன்னு வச்சுக்கினே இருக்கும். ஒன்று ஒன்றா மேலே கிளம்பி போயினே இருக்கும். கீழே இங்கே வாகனங்கள் போயின்னு இருக்கும். அதனுடைய துகளானது தீ அணையாமல் கீழே வரும். 2வது, கிழந்து கிளம்பக்கூடிய அந்த பட்டாசு பாக்ஸு கவுந்துச்சுன்னா கிடைமட்டமாக போக ஆரம்பிச்சிடும், கிராஸில் போகும். இன்னொன்று செய்வாங்க சில கொடூர புத்தி உள்ளவர்கள், விலங்குகளினுடைய வாலியில் பட்டாசை கட்டி கொளுத்தி விடுவார்கள். மிக மிக அது ஒரு கேவலமான, மிக கொடூரமான ஒரு சிந்தனையை உள்ளவர்களால் செய்யக்கூடிய செயலாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க. நாய் வாலில் கட்டி விட்ருவாங்க சரத்தை. தற்போது அந்த மாதிரி செய்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதற்கு அரசாங்கம் ஒருபொழுதும் கருணை காட்டாது என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.